அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த நூல் அறிமுக உரையை நிகழ்த்த என்னை அழைத்தமைக்காக பேராசிரியர் முருகுபாண்டியன் அவர்களுக்கு மிகுந்த நன்றி. இந்த பல கூட்டங்களில் சென்று கலந்து கொண்ட போதும் இந்த கூட்டத்திற்கு ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை நான் கவனித்தேன். அதை முதல்ல சொல்லிடணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பேசின வாழ்த்துறை வழங்கின 3 பேருமே நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு தூய தமிழில் பேசுகிறது கொஞ்சம் தடையாக இருக்கும், கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்துக்குவேன். அப்போது ஒரு சொசைட்டியை திருப்பியும் ரீபில்டு பண்ணணும், ரீஸ்ட்ரக்சர் பண்ணணுன்னா 2 விஷயம் நடக்கணும்ல. ஒன்று ப்ரொடக்டிவாக நடக்கணும், ப்ரோ ஆக்ஷன். ஒன்று ஏற்கனவே இருக்கிற குறைகள் எல்லாம் களையணும், 2மே நடக்கணும்ல. ஸோ அந்த விதத்தில் பார்த்தா நம்ம நிறைய ப்ரோ ஆக்டிவாக பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் என்ன குறைகள் அப்படிங்கிறது நம்ம பார்க்காததுனால முன்னேற்றம் நடக்கவே மாட்டேங்குது இல்லையா? அதை பல இடங்களில் பொதுவாக பேசுகிறது இல்லை. அது நான் பெரும்பாலும் நிறைய பேர் பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை நம்ம நிவர்த்தி பண்ணால் மட்டும்தான் முன்னோக்கி நகர முடியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப உறுதியான முன்னாடி பேசின 3 பேருமே அதை பேசினது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த அளவில் இந்த அமைப்பு மிக சிறந்த ஒரு புரிதல்களை மனிதர்கள்கிட்ட உண்டாக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக எனக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னை ரொம்ப மகிழ்ச்சியாக்குது. அடுத்ததாக இந்த நூல் பேராசிரியர் கேப்டன் எஸ் கலியபெருமாள் என்னுடைய தந்தையார் அவங்களுடைய புத்த நெறி, இந்த நூல் குறித்து தான் நான் பேச போகிறேன். இந்த 3 பேரும் பேசின உரை இதற்கு முன்பு இல்லை தொடர்ந்து நம் சமூகத்தில் நிகழ்கிற நிறைய பிரச்சனைகளை இல்லை பிரச்சனைகளாகவே நடந்துக்கிட்டு இருக்கிற நம்ம மக்களுடைய வாழ்க்கையை, பொது சமூகத்துலேயும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற எல்லாத்துக்குமான ஒரு தீர்வு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கான ஒரு தீர்வு 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய உண்மை. அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயும் அதை நம்ம ஃபாலோ பண்ணவே இல்லை. அதனால தான் இவ்வளோ காலமாக நம்ம பிரச்சனையில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த உண்மை வெளியில் வரதுக்கு எவ்வளோ பெரிய தடைகள் இருந்திருக்கு. பாபா சாஹேப் சொன்ன மாதிரி இந்திய வரலாறு பூராவும் வேத மதத்துக்கும் பௌத்தத்துக்குமான போராட்டமாகவே தொடர்ந்து நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது வரலாறு படிக்க இப்போ கருத்து பரவலாக்கம் நிகழ நமக்கு கொஞ்சம் புரிச்சதாக இருக்குது. இப்போது ஏன் பௌத்தத்தை இவ்வளோ தீவிரமாக அவங்க எதிர்த்து இல்லை ஏன் வேத மதத்தை ஏன் பௌத்தம் எதிர்த்து நின்றுது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான். இப்போ எல்லாரும் எதுக்காக நம்ம இங்கே கூடியிருக்கிறோமோ அந்த ஒரு செயல்பாட்டுக்காக மட்டும்தான் இந்த 2மே நடந்திருக்கு. அவங்க அதை தூக்கி பிடிக்கிறாங்க, நம்ம அது இல்லைன்னு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அப்போ அந்த ஒரு நெறி, புத்த நெறி, இந்த புத்தகத்துக்கு ரொம்ப அழகாக பேர் வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இது பேர் வச்சப்பெல்லாம் எனக்கு தெரியாது. அப்பா எழுதி முடித்து புக்கு பப்ளிஷ் ஆகும், இடையில என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி தான் கேட்டுக்குவேன். அப்போது அந்த பேர் ரொம்ப முக்கியம்னு தோணும். ஏன்னா நிறைய நேரம் நம்ம பேரால் தான் கவரப்பட்டு ஒரு விஷயத்துக்கு போவோம்ல. அப்போது அந்த நெறி அப்படிங்கிற வார்த்தையை தான் நான் முதல்ல ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாக பௌத்த மதம் அந்த 2மே புத்த நெறி 2மே. அப்போது தமிழில் பௌத்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. ஆனால் புத்தம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. புத்தினா அறிவு. புத்தம் சரணம் கச்சாமின்னு சொன்னனாலும் புத்தானாலும் ஒரு புத்தி, பாலியிலையும் புத்தி அப்படின்னா அறிவுன்னு தான் அர்த்தம். அவர் சொன்னதே அறிவு பின்பற்றுங்க, அதுதான் பௌத்த நெறி. அடுத்ததாக மதம், நம்ம பௌத்த மதம்னு சொல்லிடுறோம். ஆனால் மதம்னா பொதுவாக உலகம் பூராவுமே என்ன வச்சுருக்காங்க, அதுக்கு ஒரு கடவுள் இருப்பாங்க, அப்புறம் அதில் கேள்வியை கேட்கக்கூடாது, அதில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும், அது மட்டும்தான். அப்போ தெர் இஸ் நோ கொஷினிங் அப்படி இருக்கிறது. ஆனால் இது நிச்சயமாக அப்படியே தலைகீழானது, அத்தனைக்கும் மாற்றானது. அப்போது இது ஒரு மதம் அப்படின்னு ஒரு பேரோடு சொல்லணுமா அப்படின்னு பார்த்தோன்னா அவர் விசுத்தி மக்கான்னு நிறைய வார்த்தை நம்ம திருப்பீடகம் படிக்கும் போது மக்கான்னு வரும். மகனா பாதை வழி அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு தீர்வை நோக்கி போகிறதுக்கு வாட் இஸ் த வே, அதை மக்கன்னா மார்க்கம்னு இப்போ தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அது சான்ஸ்கிரிட் மார்கா. அப்போது இவர் மார்கனா மக்கானா பாலியில் ஆறு கிடையாது, அப்போ மக்கா அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, விசுத்தி மக்கா அப்படி தான் வரும் எல்லாமே. அப்போ அவர் சொன்னதே என்னென்னா அது ஒரு வழிமுறை, வழிகாட்டுதல், நெறிமுறை அப்படி தான் அவர் சொல்லியிருக்கார். அப்போ நான் ஒரு புத்த மதத்தை தோற்றுவிக்கிறேன்லாம் அவர் சொல்லலை இல்லையா. ஹி ஹாஸ் கிவன் த கைடன்ஸ்.
அப்போ பின்னாடி தான் நமக்கு வந்து மதம் அப்படின்னு ஒரு பெயரிடுறோம். அப்படி பார்த்தோன்னா மிக முக்கியமானது, நம்ம கடவுள் மறுப்பாளர்களாக இருக்கிறோன்னா மதம்ங்கிற வார்த்தையை சொல்ல தேவையில்லை. ஆனால் சமூகம் இப்போ இருக்கிற நிலையில் நம்ம ஒரு மதம் அப்படிங்கிற ஒரு பேரோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஒரு டெஃபினேஷன் தேவைப்படுது. இப்படி இருந்தால் தான் இப்படி ஒரு செக்ரிகேஷன் நம்ம நாட்டில் இருக்கணும், என்ன மதம் அப்படின்னு குறிப்பிட வேண்டிய சூழல் இருக்கிறதுனால அந்த மதம் என்ற வார்த்தையை குறிப்பிடுறோம். அப்போ புத்த நெறி என்ற அந்த பேரே வந்து ரொம்ப மிக சரியான கருத்தை எடுத்து சொல்லுது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். அடுத்ததான் இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் சொல்லும் போது அது தீர்வு, பாபா சாஹிப் சொன்ன மாதிரி அது ஒரு மனநோய், சாதி என்பது ஒரு மனநோயின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இங்கே எல்லாருமே ஒரு உணர்வெழுச்சியோட நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் என்ன நடந்தது, அது ஒரு உணர்ச்சி பெருக்கோட ஒரு வேகத்தில் தான் போய் அறிவை தாண்டி இல்லை எல்லாருக்குமே அறிவோடு இருக்கிற ஒரு மனிதனை தாழ்வாகவே நினைக்க முடியாது இல்லையா. ஒருத்தனை வெட்ட முடியாது, ஒருத்தங்களை வந்து ரேப் பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அறிவு பிறழ்ந்து போகிற நேரத்தில் மட்டும்தான் தவறுகள் நிகழுதுன்னா அப்போ அதை சரிப்படுத்திக்க வேண்டிய புள்ளி எது, எங்கிருந்து தொடங்கணும் அப்படிங்கிறது தான் புத்தம் வந்து சொல்லுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா புத்திசம்க்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்காலர்ஸ் எல்லாம் சொல்கிற பேர் புத்திஸ்ட் சைக்காலஜி. அப்போது அது நீங்கள் பௌத்தம் தீவிரமாக திரிபீடகம் படிச்சிங்கன்னா அதில் ரொம்ப ஆழமானது என்ன இருக்குதுன்னா மனம் அதை பற்றி தான் அவர் ரொம்ப பேசியிருக்காரு. அதனால் புத்திஸ்ட் சைக்காலஜி அப்படின்னு பேர். ரைஸ் டேவிஸ் போன்ற உலக அறிஞர்கள் இந்த ராகுல சாங்கதேன் எழுதின நிறைய நூல்கள் எல்லாமே அது வந்து புத்திஸ்ட் சைக்காலஜி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து புத்திசம் ரிலீஜனாக பார்த்துக்கலாம், ஒரு ஃபிலாசபியாக வச்சுக்கலாம், ஒரு சோஷியல் சயின்ஸாக வச்சுக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட ரொம்ப ஆச்சரியமாக அது ஒரு மிகப்பெரிய அறிவியலாக இருக்குது. அது வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அந்த திரிபீடகத்தில் சுத்தப்பிடகம் வினயப்பிடகம் வாசிக்கப்படுற அளவில் அபிதம பிடகம் வாசிக்கப்படலை. ஐயா சொன்ன போது அது ஒரு நிறுவனம் அப்படியெல்லாம் இல்லை. நான் வந்து அதில் ஆய்வு செஞ்சிட்ருக்கேன் லாஸ்ட் 5 இயர்ஸாக. அப்படி திரிபீடகத்தில் அபிதம பிடகம் அது வந்து ஒரு அபிதம்மா அப்படின்னா தம்மானா நாலேஜ், நிறைய அர்த்தம் இருக்குது அதுக்கு. ட்ரூத்துன்னு அர்த்தம் இருக்குது, ரூல்னு அர்த்தம் இருக்குது. அப்போது அது மாதிரி அபி அப்படின்னா மேன்மையான அப்படின்னு அர்த்தம். அப்போ மேன்மையான அறிவு அப்போ எல்லாராலும் ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியல. ஸோ அது வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருந்தால் அதுக்கு மேலே ரிசர்ச் எல்லாம் பண்ணி அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்குள்ளே போய் பார்த்தா ஜெனட்டிக்ஸ்லேருந்து மாடர்ன் சயின்ஸில் என்னென்னலாம் இருக்கோ அது பூராவும் இருக்குது. ஸோ அதுதான் என்னுடைய இந்த கடந்த 5 ஆண்டுகளுக்கான ஆய்வு. அப்படி பார்த்தோன்னா பௌத்தம் வந்து ஒரு ஃபிலாசபி, ஒரு நாலேஜ் பேஸ், ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அது எப்படி இருக்குன்னா அது ஒரு பெரிய சயின்ஸ். இட் டாக்ஸ் அபவுட் த கிரியேஷன். அப்போ உலகம் எப்படி உருவானதுங்கிற அறிவிலேருந்து நான் வந்து ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு தான் நான் வந்து அபிதமாக்கே போனேன். புத்திசத்துக்கு போனது காரணம் நான் ஃபிசிக்ஸ் படித்தது. குவாண்டம் மெக்கானிக்ஸ் இருக்குது அதில். மாடர்ன் சயின்ஸில் என்னென்னலாம் இருக்கும் எக்ஸப்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இந்த எலக்ட்ரானிக்ஸ், இன்டர்நெட், இதை தவிர இது எல்லாமே அபிதம் மேலே இருக்குது. அப்போ அந்தளவுக்கு ரொம்ப ஆழமான அறிவியல் வந்து அதில் இருக்குது. அப்போது எதுக்காக இதில் சொல்லணும் அப்படின்னா இதுக்கான தீர்வு அப்படின்னு சொன்னோம்ல, எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு அப்படின்னு பார்த்தோன்னா பௌத்தம் வந்து எப்படி அதுக்கான தீர்வை கொடுக்குது. அப்போது 2 விதமான விஷயம் இருக்கும். நமக்கு அறிவுபூர்வமான ஒரு தெளிவு புத்திசத்தில் வந்து இன்சைட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. விபாசனா இன்சைட்டுன்னு ஒரு பார்ட் இருக்கும், மெடிடேஷன் ஒரு பார்ட் இருக்கும் விபாசனா மெடிடேஷனில். இப்போ இன்சைட்டுங்கிறது வந்து நாலேஜ். அந்த மெடிடேஷன் இப்போ வந்து நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா பௌத்தம்னா அதை மெடிடேஷன்லாம் சொல்லித்தராங்க. ஸோ அது வந்து சாமியார் மாதிரி, அது வந்து மற்ற மதம் மாதிரி எல்லாம் சொல்லித்தருது. அப்படி இல்லை. அந்த மெடிடேஷன் பார்ட் வந்து இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம பார்த்தோன்னா 2 விதமான இன்டெலெக்ட் பற்றி பேசுவாங்க. ஒன்று வந்து ஏதாவது 2 விதமான மீன்ஸ் இன்டெலெக்சுவல் கோஷன்ட் அண்ட் இமோஷனல் கோஷன்ட் 2 இருக்கும் நம்ம அறிவை பற்றி சொல்லும் போது. அப்போ இன்டெலெக்சுவல் கோஷன்னா அறிவு திறன் அதை சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ அதை விட ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறது என்னென்னா உணர்வு திறன். அதை இமோஷனலாக நம்ம வந்து ஹவ் வி ஆர் ஸ்டேபிள், அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது. அப்போ நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிறோம், ஆனாலும் போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இடத்துல கோவப்பட்டுடுறோம், எரிச்சல் பட்டுடுறோம், பயந்துடுறோம். இது எல்லாமே உணர்வுகள் அடிப்படையிலானது. அப்போ அதை எப்படி சரிப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான வழியை, டூல், அது ஒரு டெக்னிக். அது வந்து சும்மா ஒரு படிப்பு கிடையாது, படித்து நாலேஜாக புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் யூ கேன் யூஸ் இட். அது வந்து உங்களுக்கு வேலை செய்யும் எல்லாருக்கும். அதுதான் புத்தர் சொல்லியிருக்கார். ஸோ தட் 2 பார்ட். அப்போ 2ஆக பிரிச்சிருக்கு பௌத்தம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டெலெக்சுவலாக நம்ம நிறைய புரிஞ்சிக்க வேண்டியது, வாழ்க்கை முறையாக பின்பற்ற வேண்டியது, அந்த ஒருத்தர் தன்னைத்தானே எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறது. அதில் ஒரு சொல்லுவார், நீங்கள் எப்படி உங்களை பலசாலியான மனிதராக ஆக்கிக்கணும்,
எல்லா விதத்துலேயும் அறிவுபூர்வமாக உடல் எல்லா நிலையிலையும் உணர்வுபூர்வமாக கூட நீங்கள் எப்படி மாற்றிக்கணும். மாடர்ன் சயின்ஸில் பார்த்திங்கன்னா அனிமல் மேக்னட்டிசம் அப்படின்னு ஒரு தனி டிசிப்ளினே இருக்குது. இப்போது உலகம் பூராவும் நடக்கிற எல்லா விதமான அதாவது மந்தப்படுத்துகிற விஷயம், இப்போது அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், இல்லை எந்த மனிதர்கள் இப்போது நடக்கிற எந்த இன்சிடெண்ட்டுக்கும், இப்போ வன்முறைலாம் நடக்குது, யாருமே அதை ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு 100 பேர் இருந்தால் அதில் 99 பேர் கேட்டுட்டு என்ன இப்படிலாம் நடக்குது அவ்வளோதான். அப்போ அது யாரோ ஒருத்தர் மட்டும்தான் அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, இல்லை அதுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறது, அவங்கள போய் பார்க்குறது, இது எல்லாமே நடக்குது. அப்போ எல்லாருக்கும் அறிவுபூர்வமாக தெரியுது, ஆனால் உணர்வுபூர்வமாக அவங்க அதை டிசிஷன் எடுக்கிறது இல்லை, அது முன்னோக்கி நகரதே இல்லை. இப்போ ஏன் அது நடக்க மாட்டேங்குது எல்லாருக்கும் தெரியுது இல்லை, தப்பு தான், ஆனால் ஏன் அதை செய்யவே மாட்டேங்கிறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த பாட்டு போனோன்னா அந்த தன்னெழுச்சியாக நம்ம ஏன் போய் அதுக்கான செயல்பாட்டில் செய்யலை அப்படின்னு பார்த்தோன்னா அது இந்த உடனே அது சொல்லுவோம், நான் அங்கே போனால் நமக்கு பிரச்சனை, எதுக்கு அங்கே போய்கிட்டு அப்படி தான் நம்ம பார்க்குறோம்ல. இப்போ அதை தாண்டி நம்ம தீர்வு நோக்கி போகணும். அப்படிங்கும் போது 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரில் ஒரு 70 பேர் நம்ம சென்சிட்டைஸ் ஆகிட்டோம், நம்ம அதை முன்னெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனை நிச்சயமாக சால்வ் ஆகிடும். எல்லாமே அந்த ப்ரெஷர் குரூப்புன்னு சொல்கிறோம், பொலிட்டிக்கல் ப்ரெஷர் குரூப் தான் அவங்க தே ஆர் கெட்டிங் ஆல் த பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட், ரைட். அப்போ நம்ம அந்த மாதிரி மாறுறதுக்கு ஏன் வரவே மாட்டேங்குது. 100 பேரில் ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒற்றுமை இல்லை. திருப்பி இப்படி ஒரு கூட்டம் போட்டு பேசிட்டு எல்லோரும் சொன்ன மாதிரி அப்புறம் வீட்டுக்கு போனப்புறம் நம்ம பேசாமலே போயிட்டு இருந்துடுறோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த பாயிண்ட் எங்கே, ஹவு டு ரீச் பீப்புள் அப்படிங்கிறதுக்கான தீர்வு பூராவும் பௌத்தத்தில் இருக்குது. அப்போது இது ஒரு மாடர்ன் சயின்ஸ்னு சொன்னேன். ரிச்சர்ட் டாக்கின்ஸ்னு ஒரு சயின்டிஸ்ட், அவர் ஜெனட்டிக் சயின்டிஸ்ட், அவர் செல்ஃபிஷ் ஜீன் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு குறிப்பிட்டது, இந்த உலகம் பூரா இருக்கிற ஃபிலாசபர்ஸு, சோஷியாலஜிஸ்ட்டு, அப்புறம் இந்த தியாலஜியன்ஸ், இவங்கெல்லாம் யாருமே சார்லஸ் இந்த டார்வினை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. மனிதர்களை பற்றி ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இவங்கெல்லாம் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மனித குலத்தோட இவல்யூஷன் பற்றி சொன்னவர், அவர் ஒரு சயின்டிஸ்ட், அவரை பற்றி கணக்கிலே எடுத்துக்காமல் இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போது இருக்கிற மாடர்ன் சயின்டிஸ்ட் எல்லாரும், சோஷியல் சயின்டிஸ்ட் எல்லாரும் இவரை எடுத்துக்கல. புத்தர் அவர் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அப்போது அது எல்லாத்துக்குமான தீர்வு இந்த பௌத்தத்தில் இருக்குது. இப்போ நமக்கு பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த அனிமல் மேக்னட்டிசம் சொன்னல, நம்மளை எப்படி ஸ்லேவ் ஆக்குறது, ஒரு விஷயத்தை பற்றி கவனமே இல்லாமல் நம்மளை எப்படி வச்சுக்கலாம், இதுக்கான வேலையெல்லாம் உலகம் பூரா நடந்துட்டுருக்கு இல்லையா. ஒரு டீசென்சிடைசிங் பாப்புலேஷன், அது எல்லாமே என்னென்னா அனிமல் மேக்னட்டிசத்தால் நடக்குது. ஒரு ஹியூமன் வி ஆர் அனிமல்ஸ், ரைட். அனிமல் கிங்டமில் தான் நம்ம இருக்கோம். எல்லா மிருகம் மாதிரியே நம்மளும் ஒரு மிருகம் தான், என்ன கொஞ்சம் யோசிக்கிற மிருகம். ஸோ நமக்கு நாமே ஹோமோ சாப்பியன், அப்போது அறிவுபூர்வமாக சிந்திக்கிற மனிதன் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டோம். ஆனால் அறிவுபூர்வமாக சிந்திச்சு நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோம், எல்லாரையும் கொலை பண்ணுறோம், ரேப் பண்ணுறோம், எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறோம், அப்படி தானே இருக்கோம். உலகம் பூராவுமே ரேசிசம், கேஸ்டிசம் எல்லாமே வச்சுருக்கோம். அப்போது நமக்கு வச்சுக்கிட்ட பேர் சரியா அப்படின்னு இருக்கு. இப்போ எதுக்காக இந்த ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை சொல்கிறேன்னா, அதில் இந்த செல்ஃபிஷ் ஜீன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஜீனும் மீன்ஸ் ஒரு அனிமல், ஒரு ஹியூமன் பீயிங் யாருனாலுமே அவங்களோட ஜீனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு தீவிரம் இருக்கும். அதுதான் இயற்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது. அது என்னென்னா ஸ்பீஷீஸை சேவ் பண்ணுறதுக்காக இயற்கையில் உருவானது. அப்போது பொதுவாக எப்படின்னா, எனக்கு தான் முதல்ல இப்போ என்ன சொல்லுவாங்க, யாராக இருந்தாலும் எனக்கு முதல்ல பார்த்துட்டு தான் நான் அடுத்தவனுக்கு செய்ய முடியும், அப்படி தான் சொல்கிறோம். ஸோ அப்போ செல்ஃபிஷ்னஸ் இஸ் பயாலஜிக்கல், பிகாஸ் இயற்கையில் அப்படி தான் இருக்குது. ஒரு ஹியூமன் ரேஸ் சஸ்டெயின் ஆகணும்னா அவங்க they need to be saved themselves first. முதல்ல என்ன காப்பாற்றிக்கணும், அப்புறம் தான் மற்றவங்களுக்கு. ஆனால் அப்படி பார்த்தா சயின்ஸ் படி பார்த்தோன்னா நேச்சுரல் செலெக்ஷனில் ஒன்றும் நம்ம டார்வின் என்ன சொல்வார்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு. அது சோஷியல் டார்வினிசம்னு அதை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது, அது தனி, நம்ம பின்னாடி அதை வேணால் பேசலாம். பட் அந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னா யார் சொல்லுவாங்க, இஃப் ஐ எம் கேப்பபிள் ஐ கேன் சர்வைவ், நான் நல்லா பலசாலியாக இருந்தால் நான் என்னை நானே காப்பாற்றிக்குவேன். அப்போது அப்படி பார்த்தா எல்லா இடத்துலையும் அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ், அது பயாலஜிக்கல். அப்போது இது நிறைய பிரச்சனையாக இருக்குது. அதை தாண்டி உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையான காரணம் பார்த்தா நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணிக்கிறது. என்னோடய மதம் தான் சிறந்தது, என்னோடய கடவுள் தான் சிறந்தவர், நான் உயர்ந்தவனாக இருக்கேன், நான் தான் தலைவனாக இருக்கேன். இப்போது அவங்க ஐயா சொன்ன மாதிரி எல்லோரும் பர்பஸை முன்னிறுத்தாமல் தன்னை முன்னிறுத்திக்கிறதுனால தான் நம்மளோட தலித் இயக்கங்களோட செயல்பாடு எல்லாமே முன்னோக்கி போகவே மாட்டேங்குது. அப்போ எல்லா இடத்துலையும் என்ன தேவையாக இருக்குது, என்ன நான் முன்னிறுத்திக்கணும் அப்படின்னு. அது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னா, நான் இஃப் ஐ ஃபீல் வீக், பாபா செய்ய போகிற இடத்துலையும் நான் பெரிய தலைவராகணும்னு நினச்சிருக்க மாட்டார். அப்படின்னு நினச்சிருந்தா அவர் தலைவராகவே ஆயிருந்திருக்க மாட்டார் இல்லையா. அப்போ அவருக்கு காரணம் பர்பஸ் மட்டும்தான் முன்னாடி இருந்தது. அப்போ அது போல் ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக மாறணும்னா
அதுக்கு உண்மையிலே பயிற்சி தான் வேணும். பௌத்தம் என்ன சொல்லுதுன்னா, ஏன் புத்தர் மனம் பற்றி பேசினார்னா, செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு யூ நீடு ப்ராக்டிஸ். வாழ்க்கை பூராவும் அவர் சொன்ன விஷயங்கள். இப்போ இதில் வந்து இந்த புத்த நெறி புத்தகத்தில் இதெல்லாம் அதில் என்னென்ன பகுதி இருக்குது அப்படின்னா, முதல்ல மனிதன் உயர்ந்தவனா அப்படின்னு தொடங்குறாங்க. என் உரையில் அப்படி தான் தொடங்குறாங்க. அப்படி பார்த்தா இப்போ நான் சொன்னேன்ல, நாமெல்லாம் ரொம்ப இன்டெலெக்சுவல்ஸ், அதாவது ஒரு அனிமல்லேருந்து நமக்கு மட்டும் 6வது அறிவு இருக்குது, அதெல்லாம் வச்சு நம்ம நல்லா தானே இருந்திருக்கணும். ஆனால் இங்கே தான் கொலை பண்ணுறோம், இங்கே தான் தற்கொலையும் பண்ணிக்கிறோம் இல்லை. அப்போது அந்த அளவுக்கு ஒரு பலவீனமான ஒரு சிந்தனையை வச்சே கூட, என்ன போய் இவ்வளோ தாழ்வாக சொல்லிட்டாங்க, நான் அவனை செத்து போயிடலாம், இல்லை நான் மற்றவனை தாழ்வாக்கலாம். அப்போ அறிவு எதுக்கு பயன்பட்டு இருக்கு? நிச்சயமாக அழிவுக்கு தான் பயன்பட்டு இருக்கு. அப்படி தான் வச்சுருக்கோம். ஈவன் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் கூட டெஸ்ட்ரக்ஷன் தான், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், எவ்ரி திங், ரைட்? அப்படி இருக்குது. அப்போது இதில் முதல்ல தொடங்கும்போது மனிதன் உயர்ந்தவனாங்கிற கேள்வியோடு தொடங்குறாங்க. அப்போ மனிதன் உயர்ந்தவனானா உண்மையிலே இல்லை, செல்ஃபிஷாக தான் இருக்காங்க. அது வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்தாலும், இப்போ நடக்கிற இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ஸு, எவ்ரி திங், பாலிட்டிக்ஸ், எல்லாத்துலேயும் தன்னை முன்னாடி படுத்திக்கிறதுக்கும் தனக்கு பெனிஃபிட் கொண்டு வந்துக்கிறதுக்கும் மட்டும்தான் செய்கிறாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன தேவையாக இருக்குன்னா, அதெல்லாம் தாண்டி தெளிவான சிந்தனையோட இதில் பௌத்தத்தில் என்னென்னா, மனிதர்கள் மட்டும் இல்லை, நம்ம பார்த்த வரைக்கும் அதில் சமத்துவம் சொன்னார், சாதியெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க, நிஜமாகவே சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி எல்லா உயிர்களுக்கும் இயற்கைக்கும் சொல்லியிருக்கார். அப்போ அத்தனைக்கும் ஒரு எல்லாத்தையும் நம்ம இன்க்ளூசிவாக கொண்டு வரணும்னா எவ்வளோ பெரிய ஒரு பெருந்தன்மையான மனசு வேணும். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாங்க, யூனிக் ப்ராக்டிஸ், டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லுவார். மாங்க் மட்டும் இல்லை, அதாவது புத்த பிக்குகள் மட்டும் இல்லை, சாதாரண மனிதர்களா, உபாசகர்களா இதை ஃபாலோ பண்ணுற அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் என்ன வேணும்னா, இந்த ஒரே ஒரு பௌத்தம் மட்டும் போதும். அப்போ இந்த பௌத்தத்துக்கு என்ன தேவை எழுது, அதுதான் இந்த புத்தகத்தில் தொடங்குறாங்க. எதனால்? இப்போ மனிதன் வந்து 2 ரொம்ப முக்கியமான, இதில் வந்து ஒரு வரியுமே நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த நூலில் அதை ஆழமாக கவனிக்க வேண்டியது. ஒரு கவிதை படிக்கும் போது எப்படி நம்ம ரொம்ப ஆழமாக we can read between the lines. The philosophy of the poetry will be lying behind the linesன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி தான் இருக்கும், ரொம்ப ஆழமாக இருக்கும். அப்போ அது போல் 2 விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க. அதாவது உள்முகமான சிந்தனை, வெளிமுகமான சிந்தனை. இப்போ மனிதர்கள் எப்படி இருக்கோம்னா, பெரும்பாலும் நம்ம வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எல்லாம் நல்லபடியாக குழந்தை வளர்ந்து படித்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு எல்லாம் நம்ம நல்லா இருந்து எல்லாருக்கும் நல்லா இருந்து அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். அப்போது வந்து நம்ம என்னென்னா வெளிப்புறமான உலகத்தை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை எல்லாம் யார் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சயின்ஸுன்னு சொல்ல முடியும். அந்த காலத்துலேயும் என்னென்னா நம்ம கம்ஃபர்ட் எல்லாம் வளர்த்துக்கிறோம், ட்ரெஸ்ஸு, ஃபேஷன், எல்லா டெக்னாலஜி எல்லாம் வந்து இட் இஸ் ஃபார் த மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ், மெட்டீரியல் டெவலப்மெண்ட். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னா என்ன, நான் எப்படி பண்படுத்திக்கிறேன், நான் எப்படி மேம்படுத்திக்கிறேன், சிறப்பான ஒரு மனிதனா, இந்த சமூகத்துக்கு பயன்படுற, இல்லை இந்த உலகத்துக்கு பயன்படுற, உயிர்களுக்கு பயன்படுற மனிதனா, இந்த உள்முக சிந்தனைக்கு பூரா அந்த காலத்துலேருந்து யார் வச்சுருக்காங்கன்னா இந்த ரிலீஜன் தான் வச்சுருக்கு. ஆரம்பத்தில் ஃபிலாசபியாக இருந்தது, அப்புறம் அது ரிலீஜனாக மாற்றப்பட்டது. அந்த அதிகார வெறி பிடித்த தன்னைத்தானே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிற மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. மதங்கள் உருவான காலமோ இல்லை அவங்க உருவாக்கினவங்களோ வந்து செல்ஃப்லெஸ்ஸாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அது எப்படி தொடர்ந்து நடத்தப்பட்டதுன்னா நிச்சயமாக அதிகார மையங்களாக தான். மனிதர்களை இப்போவும் எலெக்ஷனில் வந்து அது என்னது, அந்த தாலி குங்குமம் வச்செல்லாம் வச்சு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், இப்படியெல்லாம் ஓட்டு கேட்குற பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் நிஜத்தில் கேள்விப்படுறோம். என்னோடய ஆஃபீஸ் இருக்கிற இடத்துல இது நடந்ததாக என்னோடய அலுவலகத்தில் சீனியரெல்லாம் சொன்னாங்க, இப்படிலாம் ஓட்டு கேட்குறாங்கம்மா அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட மனசை அதில் வைக்கிறாங்க இல்லையா. நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், தாலி மேலே ப்ராமிஸ் பண்ணிட்டேன், மஞ்சள் மேலே ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நான் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆயிரும். அப்போ பெண்களுக்கு எப்படி இருக்குது, இந்த மனம் சார்ந்த அந்த உறுதியெல்லாம் உடைக்கிறதோ இல்லைன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதோ ரிலீஜன் தான் வச்சுருக்கு. அப்போ இதுதான் மிகப்பெரிய டெஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸாக உலகம் பூரா இருக்கிறது இல்லையா மதம். அப்போது எந்த நாட்டு 2 நாட்டுக்கு சண்டை வருதுன்னா கூட அதுக்கு பொலிட்டிக்கலாக இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் நிறைய ஜியோ பாலிட்டிக்ஸ்னு சொல்கிறாங்க, அது நிறைய காரணம்லாம் சொல்கிறாங்க, எக்கனாமிக் ரீசன்ஸு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரூட் காஸ் பார்த்திங்கன்னா அந்த ரிலீஜனாக இருக்கும். அது வெளியில் தெரியாத நம்ம ஹிடன் அஜெண்டான்னு சொல்கிறாங்க. அது போல் நிறைய இடத்துல இந்த நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து, அது வரலாற்று காலம் பூராவும் நடக்குது. அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம், உள்முகமான ஒரு பார்வை, அந்த தெளிவு, அதில் வந்து மேம்பட்ட நிலைக்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. அது என்ன பண்ணுது, ஒரு ரிலீஜன் இனத்தை வளர்க்குது, திருப்பியும் அதிகாரத்தை வளர்க்குது. அப்போது நீ தான் மேலானவன், அந்த மற்ற எல்லா மதங்களை விட நீ மேலானவன், மற்ற எல்லா சாதியாரை விட நீ மேலானவன், இது எல்லாத்துக்குமான தீர்வு. அப்போது என்ன இருக்க முடியும், ஒரு மனதை கல்டிவேட்டிங் த மைண்டு,
இஸ் த அல்டிமேட் கோல் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். பாபா சாஹேப் கூட அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஏன்னா புத்தா சொல்லியிருக்காரு, கல்டிவேட்டிங் த மைண்ட். அப்போ நம்ம மைண்டை கல்டிவேட், நமக்கே ஒரு பர்சனல் லைஃப்லேயே கூட கோவப்படக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம், அங்கே போய் கோவப்பட்டுருவோம். இவங்க முன்னாடி மட்டும் அழக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம், ஆனால் அழுதுருவோம். ஸோ இப்போ இரிட்டேட் ஆகக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனால் இரிட்டேட் ஆகிடுவோம். குழந்தைங்கள்ட்ட கூட கத்தக்கூடாதுன்னு நினைப்போம், நம்ம கத்திடுவோம். இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, வி ஆர் நாட் இமோஷனலி ஸ்டேபிள். அப்போ அதுக்கான தீர்வு, அப்போ கல்டிவேட்டிங் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ், வி நீட் டு ஹேவ் த டெய்லி ப்ராக்டிஸ். இப்போ அதை தான் பௌத்தம் சொல்லுது. அதில் அந்த முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லுது. அப்போ ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக இல்லை அப்படின்னா, அந்த உள்முக பார்வையை பூராவும் தவறான ஒரு போதை, மதம் வந்து ஒரு அபின் போலன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது மாதிரி. அப்போது ஒரு அதை வச்சு தன்னை ஒரு மேலான நிலைக்கு பொருத்தி பார்த்துக்கிறது. நான் இந்த மதத்தை சார்ந்தவன், இந்த சாதியை சார்ந்தவன் அப்படின்னா நான் மிக உயர்ந்தவன். உண்மையிலே அவங்க குவாலிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்களா? கிடையாது. அது எப்படின்னா, அது சீம்ஸ் டு பி லைக், ஆனால் அது மாதிரி இருக்கேன், நான் ரொம்ப பெரிய ஆள் போல், இந்த சாதி பேரை சொன்னேன்னா நான் உயர்ந்தவன், இந்த மதம் என்ன நான் சிறந்தவன், அப்படி தான் வந்து அதுதான் கொடுக்குது. அப்போது அது வந்து உண்மையை கொடுக்கறது இல்லை, போலியான ஒரு மேன்மையை கொடுக்கறதுனால தான் அதை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ மதத்தை வந்து பிடிச்சி, மதம் என்ன மதம் பிடிச்சதுன்னே சொல்கிறோம்ல, அப்போ அதுதான் அது என்ன பிடிச்சும் மனுஷனோட மனசை பிடிச்சி வச்சுருக்கு. அப்போ அதுலேருந்து ஒரு ரீஃபைன்மெண்ட் வேணும்னா, ஏன்னா மெட்டீரியலாக நம்ம நிறைய தெரிஞ்சிடுச்சு. அது சயின்ஸ் இப்போது ஃபுல்லாக ஒரு லாஸ்ட் 300 years எல்லாம் நமக்கு என்ன தெரியுது, சயின்ஸ் தான் உலகத்தை வந்து ரூல் பண்ணுது. மனிதர்கள் எல்லாம் யாருமே சோஷியல் சயின்ஸே படிக்கிறதில்லை. இப்போ சமூக அக்கறை இல்லாத மனிதர்கள் வந்ததுக்கு காரணம், அந்த லிபரலைசேஷனுக்கு அப்புறம் மிக பெரும்பான்மையான பெற்றோர் எல்லாமே சயின்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன் அவ்வளோதான் படிக்கணும். லா கூட படிக்கிறது இல்லை ரொம்ப அதிகமாக. அப்போ அறிவியலை மட்டுமே படித்து வெறும் மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் பற்றி மட்டுமே யோசிக்கும் போது சமூகத்தை நோக்கின அக்கறை ரொம்ப குறைஞ்சி போயிடுது. எல்லா பெற்றோருமே கூட நல்ல தீவிரமாக வந்து சமூக செயல்பாட்டில் இருக்கிற பெற்றோர் கூட தன்னோட குழந்தைங்க வந்து இதெல்லாம் வந்துடக்கூடாது, ஐயோ படித்து எப்படியாவது உருப்பட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த நிலை, அப்போ மனசை வந்து சரிப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு டூல், சரியான ஒரு ரிலிஜன், சரியான ஒரு நெறிமுறை இருக்குன்னா அது வந்து பௌத்தம். ஏன்னா அது வந்து அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, விஷுத்தி மக்கா, அதுதான் அதோட பாதை. விஷுத்தின்னா உன்னோட மைண்டை கிளென்சிங் த மைண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ எப்படி கிளென்ஸ் பண்ண முடியும், நம்ம மனதை எப்படி தூய்மைப்படுத்த முடியும் அப்படின்னா, உன்னை நீ மேன்மைப்படுத்திக்கிறது, அதுக்கான வழிமுறைகள் பூராவும் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த புத்தகத்தை பற்றி பேசணுன்னாலோ இல்லை பௌத்தம் பற்றி பேசணுன்னாலோ ஒரு வருஷம் கூட பத்தாது. ரொம்ப குறிப்பாக சில விஷயங்கள் மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இவங்க குறிப்பிட்டிருக்க விஷயம் என்னென்னா, பிராமணா சிரமணா அப்படின்னு 2 விஷயத்த. பிரம்மா அப்படின்னா அவங்க கிரியேட்டர் இல்லை கடவுள், படைப்பாள், அதுலேருந்து வந்தவங்க, அதை சார்ந்தவங்க, அப்படி தான் வந்து பிராமணர்கள். இப்போ பிராமண மதம், வேத மதம், அவங்க கொடுத்த கருத்தியல் வந்து அதுதான். அதில் என்ன இருக்குது, ஒரு பிலீஃப் சிஸ்டம், நம்பிக்கை இருக்குது. இந்த சிர அப்படின்னா பாலியில், நம்ம தமிழ்லையும் இருக்குது. சிரம்னா சிரம், புறம், கரம், புறம் நீட்டாக அப்படின்னு பஸ்ஸில் போட்டுருக்கலாம். சிரம்னா தலையில் மூளையை பயன்படுத்துறது, அறிவை பயன்படுத்துறது. அப்போ சிரமணர்கள் அப்படின்னா வந்து அறிவை ஆயுதமாக எடுத்தவங்க, அதை தான் டூலாக யூஸ் பண்ணுறவங்க. இப்போ மனதை கல்டிவேட் பண்ணணும்னா யூ நீட் டு ஹேவ் த ரைட் கைண்ட் ஆஃப் தாட், இல்லை சரியான தெளிவான, அதில் அவர் சொல்லியிருக்காருல என் வழிமார்ல, தூய சிந்தனை, தூய செயல்பாடு, எல்லாமே தூய. எதுக்கு எல்லாத்தையும் சொல்கிறார், ஒரே திரையை எல்லாம் நல்லவங்களாக இருந்துட்டு போங்க அப்படின்னா நல்லவங்க அவ்வளோதான், அதுக்குள்ளே ஆழமாக போகிறதில்லை நம்ம. அப்போது அது வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதும் யோசிச்சிருக்கேன், இதுக்கு எடுத்தாலும் தூய ஒரே தெரியா, தூய நல்ல மனுஷனாக இருந்துட்டு போ, ஒரு தடவை சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னா அது நான் யோசிச்சிருக்கேன் சின்ன ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். ஆனால் அபிதம்மா படிக்கும் போது அது தெரியும், இட் இஸ் நியூரோ சைக்காலஜி. ஸோ இப்போ ஒரு மனிதனோட மனதை பண்படுத்துறதுக்கு அவர் ஹீஸ் டாக்கிங் அபவுட் ஹார்மோன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் சொல்கிறோம்ல, அதை பற்றி பேசுகிறாரு. அப்போது வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் அதில் செட்டசிக்கான ஒரு பகுதி இருக்குது. அதில் வந்து அவர் ரொம்ப ஆழமாக அதை வந்து சொல்கிறார். அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியாது. இவ்வளோ பெரிய சயின்ஸ் எல்லாம் வந்து புத்தர் சொல்லியிருக்காருன்னு. இப்போ ஏன் ஒரு மனுஷனுக்கு கோவம் வருது, என்னை யாராவது அவமானப்படுத்திட்டு நான் உடனே கோவப்படுறேன். நான் ரொம்ப உயர்ந்தவன் நினச்சிருக்கும் போது என்னை யாராவது அவன் தான் உயர்ந்தவன் சொன்னால் எனக்கு ஒன்று அவன் கையை வெட்டிடுறேன், அவனை கொலை பண்ணிடுறேன், அவனை அவமானப்படுத்துகிறேன், எப்படியாவது அவனை. அப்போ அது எந்த நேரத்தில் நிகழுது அப்படின்னா, தன்னோட தகுதியை தாழ்த்தும் போது நமக்கு நிகழுது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அப்போ ஒரு மனிதன் தன்னைத்தானே சிறந்தவனாக உணர்ந்தான்னா நிச்சயமாக எப்போ மெக்னானிமஸாக இருப்பாங்க. இப்போ இந்த சாதி பேசுகிறவங்களோ, மதம் பற்றி பேசுகிறவங்களோ, நான் உண்மையிலே வந்து என்னோடய அறிவு உயர்ந்தது அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் வந்து ஒரு விஷயமாகவே எடுக்க மாட்டாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு உண்மையான தகுதிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போது ஒரு மனிதன் தன்னைத்தானே வந்து உண்மையிலே உயர்த்தி கொண்டான்னா, இல்லை அவனுடைய தகுதியை உணர்ந்திருந்தான்னா,
ஒருத்தர் பிஹெச்டி பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன செய்கிறேனோ என்னோட தகுதி உணர்ந்து நான் இப்படி ஒரு சிறந்த மனிதனாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க நிச்சயமாக அடுத்தவங்கள தாழ்த்தவே மாட்டாங்க. அப்போ உண்மையிலே என்ன தேவையாக இருக்குன்னா, உன்னை நீ உணர்வதற்கான ஒரு வழி, உன்னோட மனதை கல்டிவேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழி, அதுதான் பௌத்தம். இப்போது இந்த 2 விஷயத்தையும், அதாவது நம்பிக்கை அப்படின்னா இல்லாத ஒன்று மேலே கூட நம்பிக்கை, நான் ரொம்ப நல்லவன் நம்பிட்டேன், கடைசியில் அவன் என்னை ஏமாற்றிட்டான் அப்படி தான் சொல்லுவோம்ல. அப்போ நம்பிக்கைங்கிறது இல்லாத மேலே இருக்கிறது தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதை வச்சே கூட நம்ம வேத மதத்தையோ இதையோ கடவுள் இல்லைங்கிறதையோ நம்ம கொண்டு வந்து மீன்ஸ் வி கேன் எஸ்டாப்ளிஷ். ஆனால் இந்த சிரமணம் அப்படிங்கிறது மனம். அப்போது நம்ம வந்து புத்தியை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன வேண்டியிருக்குன்னா படிக்கணும் இல்லையா. சின்ன பாடம் படிக்கிறோன்னா கூட வி நீட் லாட் ஆஃப் டைம் ஸ்பெண்டிங் ஆன் லேர்னிங் திங்ஸ், ரைட். அப்போ அது போல் மனதை கல்டிவேட் பண்ணணும்னா வி நீட் டு ஹேவ் த ப்ராக்டிஸ். தினசரி பயிற்சி கூட தேவையாக இருக்குது. அப்போ அதை வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு மனிதனை பண்படுத்துறதுக்கான தேவை இருக்குது. வெறும் அறிவுபூர்வமாக சிந்தித்தது மட்டும் பத்தாது, அதை நான் என் மனதை பண்படுத்துறதுக்கான வேலையை செய்யணும் அப்படிங்கிறது. இதில் முக்கியமாக பௌத்தம் அந்த புத்த நெறிக்கு திருப்பியும் மதங்களுக்கு இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கடவுள், அப்புறம் அதுக்கு ஒரு நூல், புனித நூல், அப்புறம் கேள்வி கேட்கக்கூடாது, அதில் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ, இது எதுவுமே பௌத்தத்தில் கிடையாது. அப்படின்னா அது மதத்துக்கு முற்றிலும் எதிரான ஒரு நெறிமுறை, அதை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த முக்கியமானது என்னென்னா, எல்லா மதத்துலேயும் அவங்க என்ன ஒன்று நான் கடவுளோட குழந்தை, இல்லை கடவுளோட தூதுவர், நானே கடவுளின் கடைசி தூதுவர் அப்படின்னு கூட முகமது நபி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு இடத்துலையும் நான் வந்து ஒரு கடவுளோட குழந்தை அப்படின்லாம் சொல்லலை. நான் ஒரு மனிதன், நான் வாழறேன், நான் சிந்திக்கிறேன், நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், நான் இந்த டூலை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள், யூ ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இட். அவங்க அதுதான் சொல்லியிருக்காரு. புத்தர் சொன்னது என்னென்னா, நான் சொல்கிறேன் அப்படியே நீ நம்பாத, என்னை அப்படியெல்லாம் நீ ஃபாலோ பண்ணாத, என்னை கேள்வி கேளு, நான் சொல்கிற டூலை நீ யூஸ் பண்ணிப்பார். கத்தியை வச்சு நீ வெட்டினேன்னா உனக்கும் தான் ஆப்பிள் வெட்டும், நான் வெட்டினாலும் ஆப்பிள் வெட்டும். ஸோ அவர் என்ன சொல்லி, எவ்ரிபடி கேன் பி புத்தா. அப்போ எல்லாருமே புத்தராக முடியும், எல்லாருமே ஞானம் அடைய முடியும்னா இட் இஸ் அ டூல் டு யூஸ். யார் வேணாலும் அதை பயன்படுத்த முடியும். அப்போ அது எவ்வளோ மிகச்சிறந்த டூலாக இருக்க முடியும். அப்போது அதுதான் வந்து இதில் ரொம்ப முக்கியமானது. என்ன, நான் ஒரு கடவுளோட ஏதோ ஒரு அவதாரமாக, கிருஷ்ணா சொன்னவன் நான் கடவுள் அவதாரம், அது மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. அப்போது ஒரு மனிதன் நான் செய்கிறேன்னா உன்னாலையும் செய்ய முடியும், எத்தனாயிரம் வருஷம் கழித்து வர்ற ஒரு மனிதனாலையும் செய்ய முடியும். அப்போ அறிவு நிலையில் நீ ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போனேன்னா, நீ ஞானம் அடைகிற நிலைக்கு போக முடியும். எவ்ரிபடி கேன் பி புத்தானா இது வந்து யாராலையும் பயன்படுத்தக்கூடியது. லேப்டாப் நானும் வச்சுருக்கேன், நீயும் வச்சுருக்க, ஃபோன் நானும் வச்சுருக்கேன், யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ஜாதிகாரன் யூஸ் பண்ணால் ஃபோன் வேலை செய்யாது அப்படிலாம் இல்லை இல்லையா. ஸோ இப்போ அது போல் ஒரு கருவி அவர் கொடுத்துருக்காரு. அப்போ வந்து புத்தம்ங்கிறது இது வரைக்கும் படித்தவங்க எல்லாம் அது ஒரு ஃபிலாசபியாக பார்ப்பாங்க, இல்லைன்னா வந்து ஒரு வாழ்க்கை முறை, சோஷியல் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி அது ஒரு மிகப்பெரிய அறிவியலாக இருக்குது. அது ரொம்ப ஆழமாக அபிதமாக படிச்சுட்டு ரொம்ப ஆழமாக புரிஞ்சவங்க சொன்னாங்கன்னா, ஏன்னா இதில் வந்து பேராசிரியர் அதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அவங்கக்கிட்ட அவங்கள பற்றி ஒரு யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ். நான் அவங்க ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸரு, நான் ஃபிசிக்ஸ் படிக்கும்போது அவங்க என்கிட்ட கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல தெரியாது. அப்புறம் எங்கள் ப்ரொஃபஸர் எல்லாமே கேட்பேன், நேராக எங்கள் ப்ரொஃபஸர்ட்டே போய் கேட்பாங்க. அதே காலேஜ் தான் நானும் படித்தேன். என்ன உங்கள் அப்பா எப்படிலாம் வந்து கேள்வி கேட்குறாரு, இன்னும் பதில் சொல்ல முடியல. அவங்க கேட்ட ஸ்பியர் மேக்னடைஸ் பண்ணிங்கன்னா எது நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். அப்புறம் எங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டாங்க, அப்புறம் நான் கண்டுபிடிச்சாச்சு. சார் அப்போ டைரக்ஷன் ஆஃப் மேக்னடைசேஷன் தான் நார்த் போல் சவுத் போல் டிசைட் பண்ணோம். இப்போ அது மாதிரி அவங்க இந்த புத்தகத்தில் ரொம்ப ஆழமான விளக்கங்கள் கொடுக்கும்போது அவங்க அறிவியல் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அப்போ மனம் எப்படி வந்து ஒரு உடலில், அதில் நாம ரூபா அப்படின்னு புத்தர் சொல்வார். நாம ரூபானா, ஒரு ரூபானா சாலிடு, சித்தா ரூபா நாம ரூபா நிப்பானா 4 சொல்லுவார் அவர். அதில் செட்டசிகான்னு ஒன்று இருக்குது. அந்த நாம ரூபானா என்னதுன்னா, ரூபா வித் ஒலிஷன்னு சொல்லுவார். ஒரு பருப்பொருள் தன் சுய முனைப்பு கொண்ட தன் உந்துதலோடு இருக்கிற ஒரு சாலிடு தான் வந்து ஒரு என்ன சொல்லுவார், அந்த உயிருள்ள. அப்போ உயிர் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் வேறு எங்கேயுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு, நான் படித்த வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொல்லியிருக்கார், இப்போ புத்தா வந்து சொல்லியிருக்கார் நாம ரூபா அப்படின்னு. அப்போது எப்படி அது வேலை செய்ய முடியும், ஒரு மனமும் ஒரு பருப்பொருளும் எப்படி செயல்படுது. ஏன் மனசு சொன்னால் கோவம் வந்த உடனே பக்கத்தில் இருக்கவன் எடுத்து இந்த கை வெட்டிடுது, அப்போ ஹவு இட் பிஹேவ்ஸ் அப்படிங்கிற சொல்லும் போது இவங்க என்ன கனெக்டிவிட்டி சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் தனித்தனியாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம், ஆனால் ரெண்டும் சேர்ந்தே தான் செயல்படும். ஃபிசிக்ஸ் படித்தவங்க, சயின்ஸ் கொஞ்சம் படித்தவங்களுக்கு தெரியும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். எங்காவது எலக்ட்ரிசிட்டி தான் அங்கே மேக்னட்டிசம் இருக்கும், மேக்னட்டிசம் தான் அது அவங்க சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த வே ஹவு இட் இஸ் கெட்டிங் கனெக்டட். அப்போ உடலும் மனமும் எப்படி செயல்படுது, ஏன் ஒரு சிந்தனை வந்தப்புறம் ஒரு செயல் நடக்குது, அப்போ என்ன தொடர்பு அப்படின்னு புத்தர் எப்படி சொல்கிறாருன்னு இதில் விளக்கியிருக்காங்க.
அப்போது ரொம்ப ஆழமான அது அறிவியலையும் சொல்லியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸரு, ஒரு ஆந்த்ரோபாலஜி சொல்கிறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஆழமான அறிவியலை அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க. அப்போ என்ன பார்க்க முடியும்னா, ஒரு சயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் ஒரு ஹோலிஸ்டிக்கான பெர்ஸ்பெக்டிவில் இந்த புத்திசத்தை அவங்க வந்து அணுகியிருக்கிறது இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ வந்து ஒரு ஹியூமனிட்டிஸ் படித்தவங்க, சயின்ஸ் படித்தவங்க அப்படிலாம் இல்லை, எல்லாருக்குமான இந்த கருத்தியலை, அந்த பௌத்தத்தை சரியாக உள்வாங்கிக் கொள்கிற ஒரு ஆழமான வரிகளை அவங்க கொடுத்துருப்பாங்க. ஒரு வரியுமே ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். அதாவது யூ கேன் சிட் அப் ஆன் த சென்டென்ஸ். ஒரு வரியை வச்சுட்டு நீங்கள் உட்காந்துக்கலாம், அதிலே நீங்கள் யூ கேன் டூ ரிசர்ச். ஏன்னா பொதுவாக அவங்களோட புத்தகத்தில் நாங்கள் பார்க்குறது, படித்த போதெல்லாம் பார்க்குறது என்னென்னா, இந்த ஒரு சாப்டரையும் ஒரு தீசிஸாக பண்ணிடலாம் அப்படி தான் தோணும். அப்போது அவ்வளோ ஆழமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு முழுமையான பௌத்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்த நெறி ஒரு எல்லா விஷயத்தையும் பேசின ஒரு புத்தகமாக இருக்குது. அதாவது புத்த நெறி எதுக்காக வேணும், அது எப்படி இவால்வ் ஆணுச்சு இந்த இந்தியாவில், அது எப்படி சிதைக்கப்பட்டது, எப்படி அழித்தொழிக்கப்பட்டது, அந்த வரலாறெல்லாம் பதிகிறாங்க. அடுத்தது இப்போ எமர்ஜென்ஸ் ஆஃப் ரீசர்ஜன்ஸ் ஆஃப் புத்திசம் திருப்பியும் எப்படி மீண்டு எழுந்தது அப்படின்னு அயோத்திதாசர்லேருந்து தொடர்ந்து எழுதுகிறாங்க. அப்போ இந்த நூலில் பௌத்தத்தை பற்றி நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சிலதை சொல்கிறாங்க. அதுலேயே பௌத்த நெறி என்னது, எதெல்லாம் சொல்லுது அப்படின்னு. அதில் வந்து புத்தர் சொல்கிறது என்னென்னா, அதில் ரொம்ப சில முக்கியமான வரிகளை மட்டும் நான் கோட் பண்ண நினைக்கிறேன். அவர் தன்னைத்தானே வந்து மோட்சதாதாவாக சொல்லலை, அவர் ஒரு மார்க்கதாதாவாக சொன்னார். மோட்சம்னா நீ தொட்ட உடனே நீ அப்படியே நீ சொர்க்கத்துக்கு போயிடுவேலாம் கிடையாது. நீ இந்த வழியை ஃபாலோ பண்ணனா, நீ ப்ராக்டிஸ் பண்ண, ராஜகிரகத்துக்கு போகிறதுக்கு நான் வழியை தான் சொல்ல முடியும், நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. பௌத்தம் ஏன் பெரும்பாலான மனிதர்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா, அது தட் இஸ் நோ ரெடிமேட். அப்படியே கையை நீட்டி மேஜிக் எல்லாம் பண்ணி யாரும் காப்பாற்றவே மாட்டாங்க. நீ தான் எல்லாம் செஞ்சுக்கணும்னா, ஐயோ நானே செஞ்சுக்கணுமா, கடவுள்லாம் இல்லையா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அப்போ வந்து என்னோடய பிரச்சனையை நான் தான் தீர்த்துக்கணும்னா எனக்கு யாரும் காப்பாற்ற மாட்டாங்களா? ஏன் மக்களுக்கு ஒரு ஹோல்டு இருக்குல்ல, ஐயோ கடவுள் எப்படியா சரி பண்ணுற, கடவுளே கொஞ்சம் காப்பாற்றினேன், எப்படியாவது ஒரு மேஜிக் பண்ணி இதெல்லாம் தீர்த்துறேன் அப்படின்னு நினைக்கும் போது அதெல்லாம் இல்லை, யூ ஹாவ் டு ஃபைண்ட் யுவர் வே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நீ தான் உனக்கு நீயே ஒளியாவாய், நீயே உன்னோட பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஆனால் அது மட்டும்தான் உண்மைங்கிறது நம்ம மனசுக்கு ஏற்றுக்கணும், அதை உட்காந்து கவனிக்கணும், அதை பரிசீலனை பண்ணி பார்க்கணும். அதில் ஒவ்வொரு வரியும் நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பாலியில் நீங்கள் அந்த வார்த்தைகளை நம்ம படித்தே ஆகணும். அந்த வார்த்தைக்கு என்னென்னா, நீ யூ ஹாவ் டு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவார். நீ அதை செஞ்சு பார். சர்க்கரை இனிப்பாக இருக்குதுன்னு சொன்னால் தெரியாதுல்ல. பிரியாணி இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்ல மாட்டோம், அது இப்படி நான் சாப்பிட்டு பார்க்கல, நீ மட்டும் சாப்பிட்டுட்டு சொன்னால் ஒத்துக்கணுமான்னு தானே கேட்போம். அப்போ அவர் என்ன சொல்கிறார், யூ ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டேஸ்ட் இட், ட்ரை இட் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எதையுமே நான் சொன்னேன்னு அப்படியெல்லாம் எடுத்துக்காத. அப்போ அதுக்கான வழிமுறைகள் சொல்கிறது. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து அவங்க சொன்னது என்னென்னா, அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் வரலாறு என்ன, அவர் எப்படி செத்து போனார், அவர் பன்றிக்கறி சாப்பிட்டு செத்து போயிட்டார், இப்படியெல்லாம் கதை இது பற்றியே கிரிட்டிசைஸ் பண்ணுறது. அப்போது எதெல்லாம் நெகட்டிவிட்டியோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோன்னா அதை அப்படியே டெமாலிஷ் பண்ணிடலாம், புத்திசத்தை கீழே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம், அவர் வந்து ஒரு வேஸ்ட்டுன்னு சொல்லிடலாம். அவர் சொன்ன என்ன கருத்து, அது வந்து பௌத்தத்தை பின்பற்றவங்களே கூட வரலாற்றை பற்றி ரொம்ப அதிகமாக ஆய்வு செஞ்சிட்ருக்காங்க. அவர் சொன்ன வழிமுறைகளை பின்பற்ற மறந்துடுறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த முக்கியமான கருத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்வி எல்லாருக்கும். அந்த காலத்தில் சத்துரு வர்ணம் இருந்தபோது ஒரே ஒரு வர்ணம் மட்டும்தான் அறிவு எடுத்துக்கலாம், மீதி யாருக்குமே கிடையாது. அது அவங்களே தெரிஞ்சுக்கலாம். சொன்ன மாதிரி சூத்திரன், வைஷ்யன், சத்திரியன்னா அவங்கெல்லாம் கூட படிக்கக்கூடாது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு படிப்பு மட்டும்தான் இருந்தது, மித்ததெல்லாம் அவங்க படிக்கக்கூடாது. ஆனால் இவர் புத்தர் என்ன சொல்லியிருக்காரு, எஜுகேஷன் இஸ் ஃபார் எவ்ரி ஒன், இட் இஸ் யூனிவர்சல். இப்போது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கான வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து பௌத்த கருத்துக்களில் இன்னும் முக்கியமானது மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை பட்டிச சமுப்பாதா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 12 நிதானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடந்ததுன்னா, இப்போ கடவுளுங்கிற கான்செப்டை நம்ம டெமாலிஷ் பண்ணணும். உண்மையிலே இருக்குதா இல்லை, வேணும்னு டெமாலிஷ் பண்ணலை, இருக்கிறது நம்ம உடைக்கலை, அது உண்மையிலே இல்லை, அதை எப்படி நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுங்கிறதுக்கு இந்த 12 நிதானங்கள் இருக்குது. அது என்னென்னா, எப்படி ஒரு வாட் இஸ் த கனெக்டிவிட்டி, வாட் இஸ் த ரீசன். இப்போ எல்லாம் சொன்னாங்க கடவுள் தான் உலகத்தை படைச்சார், அப்போது யாரோ தெரியலன்னா ஒரு எப்படி இந்த உலகம் வந்திருக்க முடியும், அதுதான் மதவாதிகள் சொல்கிற கருத்து. ஆனால் புத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்போ கடவுளை யார் படைச்சாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, கடவுளை யாரோ ஒருத்தர் படைச்சிருக்கணும், அவங்கள யாரும் படைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பௌத்தத்தில் அதுக்கான இயற்கை எதுக்காக ஒரு படைப்பை பற்றி எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம்ல, ஒரு பொருள் எப்படி உருவானது, இயற்கையில் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது, அதெல்லாம் வந்திருக்கு.
அப்புறம் உயிர் எப்படி உருவானதுன்னு இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா எவல்யூஷன் பார்க்க முடியும். அதை ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் எல்லாத்துக்குமான இப்போ மாடர்ன் சயின்ஸில் இருக்கிற அத்தனை பிக் பேங் தியரியிலேருந்து அப்புறம் அதில் இருக்கிற அத்தனை ஸ்டேஜஸ் ஆஃப் எவல்யூஷன் இருக்குது. குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன், மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் நிறைய இருக்குது. இப்படி தான் நடந்துச்சு, இத்தனை காலகட்டம் இது நடந்தது, அப்புறம் நியூக்ளியஸ் எல்லாம் வந்துச்சு, அப்புறம் ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னு கான்செப்ட் இருக்குது. அது எல்லாமே இதில் இருக்குது. ஏன்னா நான் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன், திருப்பி அபிதமாக படிச்சிருக்கேன். அப்போ அது எதுக்காக சொல்லணும் அப்படின்னா, இல்லை இது வந்து கடவுள்னு ஒருத்தர்லாம் இருந்து வேறு எங்கே இருந்தோ படைக்கலை, அதுக்காக அவர் அவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்து இது சொல்லியிருக்கிறார். அதில் பார்த்திங்கன்னா அந்த 12 அபிஜ்ஞா, சங்காரா, விஞ்ஞானா, நாமரூபா, சலாயத்தனா அப்படியே 12 வரும். எதை இன்னொன்று உருவாக்கியிருக்கு. இப்போ வந்து யாரோ ஒருத்தர் என்னை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த வார்த்தை என் காதில் கேட்டாதான் இல்லையா, யாரோ சம்படி ஹேஸ் டு டெல், ஒன்று நேரடியாக நடக்கணும், இல்லைனா யாராவது வழியாக என்கிட்ட வரணும். அப்போ எனக்கு உடனே கோவம் வருது. அப்போ அந்த வார்த்தை எனக்கு கேட்கவே இல்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா ஈஸியாக புரியும். இப்போ இந்த பின்னாடி ஒரு பெரிய பாம்பு போகுதுன்னு வச்சுங்க, நான் பார்க்கவே இல்லைன்னா நான் அதை பற்றி பயப்படவே மாட்டேன். ஆனால் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பயப்படுவீங்க. இப்போ இதை வந்து புத்தர் சொல்லியிருக்கார். அப்போது ஒரு உணர்வை, ஒரு வேதனான்னு பேர், ஃபீலிங், எப்படி how we are getting attached to it அப்படின்னா இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் எப்படி நமக்கு இன்புட் கொடுக்குது, 6th சென்ஸ் ஆர்கன் எப்படி நமக்கு 6th சென்ஸ் நம்மளோட நாலேஜ், 6 டோர்ஸ் ஆஃப் நாலேஜ்னு சொல்வார். அப்போ அதெல்லாம் வந்து இதில் விளக்கி இருக்கிறாங்க. ஒரு பகுதியிலையும் அந்த அறிவியல் பூர்வமாக எப்படி வந்து இயற்கை தானாகவே இந்த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படியே ரொம்ப காலமாக இயங்கிக்கிட்டே இருக்குது. there is no creator for this. அப்போ கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான அத்தனை எஸ்டாப்ளிஷிங் ட்ரூத், உண்மைகளை வெளிப்படுத்துகிற அத்தனை அறிவியல் உண்மைகளையும் பௌத்தம் சொல்லுது. அதுக்கு தான் இந்த 12 நிதானங்கள். அப்போ அவிஞா பச்சாய சங்காரா, சங்காரா பச்சாய விஞ்ஞானா வரும். இதை உருவாக்குகிறது, அடுத்தது எதை உருவாக்குகிறதுன்னு. இப்போ சொன்னல, ஒரு பாம்பை நான் பார்க்கவே இல்லைன்னா எனக்கு பயமே இருக்காது. ஒரு சின்னோண்டு பூச்சி என் முன்னாடி வந்தால் கூட எனக்கு பயப்பட முடியும். அப்போ நான் பார்க்குறதுனால மட்டும்தான் எனக்கு என்னோட அறிவு கேட்டுன பிறகு தான் அப்போ மனம் அங்கே தான் போய் நிற்குது. அப்போ நீங்கள் வாட் எவர் யூ ஆர் டூயிங், அப்போ மனதை எப்படி சீர்படுத்துறதுங்கிறதுக்கான டூல் எல்லாம் சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 12 நிதானங்கள். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்னென்னா இந்த அனிச்ச, அனத்த, துக்கா, இது 3த்தையும் அவர் சொல்லியிருப்பார். இது எதுக்கு அனிச்சானா அனித்தியம் அப்படின்னு அர்த்தம், எதுவுமே நிலையானதில்லை, மாற்றமே மாறாதது. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு நமக்கு, அதாவது ரிலீஜன் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிறது அனத்தா அப்படின்னா அதான் ஆத்மா தான் அத்தா. அதில் பாலியில் பார்த்திங்கன்னா அத்தா அப்படின்னா ஆத்மாவை சொல்லுது. அனத்தா அப்படின்னா தெர் இஸ் நோ ஆத்மா. நம்ம வந்து அடுத்தடுத்த பிறவியெல்லாம் கிடையாது, இறந்த பிறகு இங்கே போகிறதெல்லாம். அதை வச்சு தானே நீ சொர்க்கத்தில் போகணுன்னா நீ ஹாவ் டு ஃபாலோ இந்த சத்துருவர்ணா, நீ இதெல்லாம் பின்பற்றணும், நீ இப்படி தான் இருக்கணும். இந்த கைடன்ஸ் எல்லாம் என்ன சொல்லித்தராங்க, நீ இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போகணுன்னா இதெல்லாம் செய்யலைன்னா, நீ பிராமணனை மதிக்கலைன்னா நீ வந்து நரகத்துக்கு போயிடுவ, அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதை உடைக்கணும்னா அதோட உண்மையை வந்து அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் இல்லையா, அவர் வந்து ப்ரூஃபோட சொல்லுவார் ஒன்றுத்தையும். அப்போ அனத்தா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்புறம் துக்கானா வாழ்க்கையில் கஷ்டம் இருக்க தான் செய்யும். அப்போ அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் துக்கா, அந்த சமுதாயா, நிரோதா, மக்கா, இது 4 வரி சொல்லியிருப்பார். நீ என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தீர்வு உண்டு. அதை பூரா அப்போ என்னென்னா அறிவு கையோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு நீங்கள் இருக்காதீங்க. இப்போ உனக்கு நீயே ஒளியாவேன்னு சொல்லி ஈஸியாக அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, கஷ்டம் எனக்கு தானே அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. அப்போ அவர் அதுக்கு வழி சொல்லியிருக்கார். அப்போ அது என்னென்னா அதை யோசிக்கணும், ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுதான் சமுதாயம், எது விச் கிரியேட்ஸ் த ப்ராப்ளம், அண்ட் தென் நிரோதான அழிக்கிறதுக்கான வழி, அண்ட் தென் மக்கா, தட் இஸ் த வே வி ஹாவ் டு ப்ராக்டிஸ். அப்போ அவ்வளோ அறிவியல் பூர்வமான ஒரு நெறிமுறையாக இருக்குது பௌத்தம். அப்போ இது எல்லாத்தையும் இதில் முக்கியமாக அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்தந்த பகுதியெல்லாம் பௌத்தத்தில் முக்கியமான நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா இருக்குது. டைம் எல்லாம் இருக்கா? ஓகே, நான் இந்த பாரமியோடு முடிச்சிடுறேன். இது என்னென்னா தசபாரமி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னென்னா நம்ம உண்மையிலேயே இந்த தினசரி பயிற்சிக்கான அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த பாரமி தான். அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மாங்குக்காக கொடுத்தது அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைப்பாங்க. ஏன்னா அந்த பகுதியில் வந்திருக்கு. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான தீர்வாக இருக்கும். அப்போ வந்து இது சமுதாயத்துக்கானது, தனக்கானது, எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது. அப்படின்னா நம்மளை நாம் பலப்படுத்திக்கிறது. இப்போ ஒரு மைக் டைசன் வந்து என்கிட்ட சண்டை போட்டார் அப்படின்னா நான் விழுந்துருவேன். இதே ஒரு குட்டி குழந்தை வந்து சண்டை போட்டிருந்தால் நான் அந்த குழந்தையை தள்ளிடுவேன், அப்படி தானே. ஸோ வி ஹாவ் டு மேக் அவர் செல்ஃப் ஸ்ட்ராங். எப்படி ஸ்ட்ராங் ஆக்க முடியும் எல்லா விதத்துலேயும், அதுக்கான ஒரு கைடன்ஸ் டூல் தான் இந்த தசபாரமி. அதுமாதிரி தான, சீல, நிக்கம்ம, பையா, வீரியா, காந்தி பாரமி, இப்படி 10 பாரமி இருக்குது. அதில் முக்கியமானது என்னென்னா சீலம்.
ஏன்னா இந்த புத்தகத்தில் அதோட முக்கியத்துவத்தை புத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா அறிவை விட ஒழுக்கத்தை முக்கியமாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா சமூகத்தை சரி நான் ரொம்ப மேதாவியாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் நல்லவனாக இருக்க மாட்டேன் இல்லையா. அப்போ சமூகத்தில் அது இது ஒரு சுத்தால் வந்திருக்கு. வசக்கரா அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணன் சொல்லுவேன், நான் தான் ரொம்ப புத்திசாலி பார், நான் எவ்வளோத்த ஞாபகம் வச்சுருக்கேன், அத்தனை வேதத்தையும் ஞாபகம் வச்சுருக்கேன், இதெல்லாம் அவனுக்கு செய்யவே தெரியல அப்படின்னு யாரையோ கம்பேர் பண்ணி சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாரு, நீ இவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சு வாட் இஸ் த யூஸ், நீ யாருக்குமே பயன்படலை. அவன் அன்போட அறத்தோடு இருக்கான், உலக மக்களுக்கெல்லாம் உதவி செய்கிறான்னா தன்னை சுற்றி இருக்கிற அவ்வளோ பேருக்கும் யார் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறாங்களோ அவங்களால தான் மனித குலத்துக்கோ இல்லை இயற்கைக்கோ பலன். அப்போ அறிவோடு இருக்கிறவங்களால அறிவை விட சீலம் முக்கியமானது. நமக்கு என்ன சொல்ல புத்த நெறின்னு சொல்லிட்டு கூட அதை விட ரொம்ப தூய்மையான சீலம், அதை தான் அவர் ரொம்ப முக்கியப்படுத்துவார். அப்போ ஒழுக்கம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் வந்துடுது. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கோம், சமூகத்துக்காக வேலை செய்கிறோன்னா ஐயா சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி நான் என்னோடய பேனரில் என் பேர் பெருசாக வரணும், போஸ்டரில் என் பேர் பெருசாக வரணும் அப்படின்னுலாம் இல்லை. அப்போ சீலம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, வாட் இஸ் அ பர்பஸ், நான் இந்த சமூகத்துக்கு செய்யணுன்னா அந்த பர்பஸை தான் முன்னிறுத்தணும் அப்படிங்கிற கருத்து. அப்போ அறிவோடு இருக்கிறவங்க மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு தன்னை முன்னிறுத்துறதை விட அது சமூகத்துக்கு பயன்படுதா, மக்களுக்கு பயன்படுதா, அதனால தான் சீலத்தை ரொம்ப முக்கியமாக, அதனால தான் பஞ்சசீலம். அப்போ இதில் சொன்னது அவன் குடிச்சிட்டு திருப்பி வெட்டிட்டான், குடிச்சு போதையில் ரொம்ப மோசமாக நிகழ முடியும். நம்ம மனிதர்களுக்குள்ளே நம்ம சமூக மக்களே கூட ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்க முடியும், கணவன் மனைவிக்கே சண்டை வர முடியும். அப்போ அவர் சொல்கிற அந்த 5 நெறிமுறைகள், இந்த பஞ்சசீலத்தை ஃபாலோ பண்ணாவே பெரும்பாலான பிரச்சனைகள் அட்லீஸ்ட் தனி மனித பிரச்சனைகளாக தீந்துடும் இல்லையா. அப்போது உலக மக்களுக்கு எல்லாம் இது ஏன் யூனிவர்சலாக இருக்குது அப்படின்னா எல்லாருமே தெளிவாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா, அறிவோடு இருந்தா, அவனை தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டான், அவன் ஜாதியை சொல்லி நான் யார் தெரியுமான்னு கேட்க மாட்டான், நான் யார் தெரியுமா நான் ஆம்பளை அப்படிலாம் சொல்ல மாட்டான். அப்போ இதெல்லாம் இருக்குது இல்லையா. அப்போது இந்த நெறிமுறைகள் அத்தனை பேராலையும் பின்பற்றப்படும் போது நிச்சயமாக அது உலகத்துக்கு ஒரு தீர்வாக தான் இருக்க முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இது செய்யவே முடியாத விஷயம் இல்லை, ஆனால் அதுக்கு பெரிய முயற்சி வேணும். அதில் முக்கியமாக லாஸ்ட் பாயிண்ட்டாக நான் சொல்லிட்டு நிறுத்தணும்னு நினைக்கிறது என்னென்னா, இப்போ இந்த சீலம் நம்ம அறிவு இது எல்லாமே எதை அடிப்படையில் வருதுன்னா மனதை கல்டிவேட் பண்ணுறது அப்படின்னு. நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளில் சாதி தான் மிகப்பெரிய பிரச்சனையாக வச்சுருக்கோம். சாதி மதத்தால் உருவாக்கப்பட்டது. மதத்தை மீன்ஸ் டு கீப் இட் ஸ்டேபிள், அதை நிலைநிறுத்துறதுக்காக சாதியை அந்த படிநிலை சாதி முறையை உருவாக்கியிருக்காங்க. அதை யார் பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறாங்க, இந்த பெண்கள் தான் குங்குமம் வச்சுக்கிறாங்க, பொட்டு வச்சுக்கிறாங்க, சாமி கும்பிட்டுக்கிறாங்க, எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் போகிற நிறைய கூட்டத்தில் ஏதாவது பேசும்போது என் ஒய்ஃப் இதெல்லாம் அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறாங்க மேடம் அப்படி கூட கேட்பாங்க. நான் சொன்னேன், நீங்கள் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கீங்களா அப்போது நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் சாதிகளோ மதமோ பெண்கள்கிட்ட கொடுக்கப்பட்டு அது அப்படியே நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அப்போ பெண்களுக்கு இந்த தெளிவு உண்டாக்கப்பட்டால் மட்டும்தான் இதை உடைக்க முடியும். அப்படின்னா முதல்ல பெண்களை கூட்டிகிட்டு வரணும். இங்கே இருக்கிற எல்லா ஆண்களும் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு தங்கச்சியோ பாட்டியோ ஒய்ஃபையோ அக்காவையோ கட்டாயமாக கூட்டிகிட்டு வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் பெண்களுக்கு தெளிவு ஏற்பட்டால் மட்டும்தான். பாபா சாஹிப் சொன்ன மாதிரி இந்த சோஷியல் டெவலப்மெண்ட்டு லைஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் விமன். அப்போ பெண்களுக்கு தெளிவு வந்தால் தான். எல்லா கூட்டத்துலேயும் ரொம்ப காலமாக ஆண்களே பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ பெண்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே நினைக்கிறாங்க, சொல்கிற அத்தனை பேருமே அவங்கவுங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு இருந்தாவே போதும், அவங்கவுங்க டாக்டரு அவங்க அக்கா அவங்க தங்கச்சியை கூட்டிகிட்டு இருந்தாவே ஒருத்தருக்கும் 4-5 பேர் இருப்பாங்கல்ல. அப்போ இங்கே 50 பேர் இருந்தால் அப்படியே 4 மடங்கு 200 பெண்கள் இருக்க முடியும். அப்போ அதானே இதை சொன்னால் சில இடத்துல ஆண்களுக்கு கோவம் கூட வந்திருக்கு. ஆனால் நிச்சயமாக இது செஞ்சால் மட்டும்தான் பாபா சாஹிப் சொன்ன வழியில் பெண்கள் முன்னேற்றம் மட்டும்தான் சமூக முன்னேற்றமாக இருக்க முடியும். ஏன்னா அவங்க குழந்தைங்களுக்கு கடத்துவாங்க. அப்போ மதத்தை தான் கடத்திட்டு இருக்காங்க, அந்த பழைய சடங்கு சம்பிரதாயத்தை தான் கடத்திட்டு இருக்காங்கன்னா பௌத்தத்தை புரிஞ்சுக்கணும், இல்லை இதனால தான் சாதி நிலைநிறுத்தப்படுதுன்னு புரிஞ்சுக்கணும்னு உண்மையிலே ஆண்கள் போராடினீங்கன்னா, பயணியர்ஸாக இருந்தீங்கன்னா, பிரிங் விமன் உங்கள் வீட்டில் இருக்கிற அவங்கள கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான். அடுத்தடுத்த கூட்டத்துக்கு நீங்கள் போகும்போது நான் இருக்க மாட்டேன்ல, நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். அப்படி கூட்டிகிட்டு உண்மையிலே நம்ம செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் மூலமாக தான் கொண்டு வர முடியும். அப்போ அவங்க அடுத்தவங்களுக்கு கடத்துவாங்க. சொல்கிறாங்களே பெண்கள் காசிப் பண்ணுவாங்க, எதையோ சொல்லிட்டு போங்க, மீன்ஸ் அவங்க நல்லதை கடத்துவாங்க. ஏன்னா நான் ஒரு பெண், எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பூராவும் நல்லதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா குழந்தை எப்படி வளர்க்கணும், இந்த பருப்பு சாதம் கூட அப்படி கூட சொல்கிறாங்கன்னா நல்லதெல்லாம் கடத்திக்கிட்டே இருப்பாங்க. கெட்டத்தை கடத்துகிறாங்களாலாம் கிடையாது. அப்போ திருப்பியும் டார்வின்கிட்ட போனால் கூட இருக்குது காம்படிட்டிவ் மென் அண்ட் அவங்களுக்கு இன்க்ளூசிவ் மைண்ட் செட்.
செலக்டிவ் ஃபீமேல்னு வந்துடும். அவங்க தான் காம்படிட்டிவ், மேல்ஸ் ஆர் காம்படிட்டிவ். அப்போ மேல் டாமினேட்டட் சொசைட்டியாக இருக்கிற வரைக்கும் இங்கே என்ன இருக்கும்? காம்படிஷன் தான் இருக்கும். என்னோட அமைப்பு பெருசா, உன்னோட அமைப்பு பெருசா, நான் பெரிய அம்பேத்கரிஸ்டா, நீ பெரிய அம்பேத்கரிஸ்டா, இது இருந்துக்கிட்டே இருக்கும். அது எப்போ உடையும்னா நீங்கள் பெண்களை கூப்பிட்டு வந்தால் மட்டும்தான் உடையும்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். இந்த புத்த நெறியில் இருக்கிற, இந்த புத்த நெறிங்கிற நூலில் இருக்கிற அல்டிமேட்டான கருத்து கூட மைண்டை கல்டிவேட் பண்ணுறது தான். அப்போது அதனால் நம்ம என்ன செய்யணும்? மைண்டை கல்டிவேட் பண்ணால் யார் அதை கேரி பண்ணி போகிறாங்களோ, நான் ஏன் அதில் பெண்களை பற்றி இதில் குறிப்பிடவே இல்லை, புத்த நெறியை பற்றி மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. இதை உண்மையிலே செயல்படுத்தணும் அப்படின்னா, எப்படி இந்து மதம் பெண்களாலேயே நிலைநிறுத்தப்பட்டு வருது அப்படின்னா, அதை உடைக்கணுன்னாலும் அவங்க வந்தால் மட்டும்தான் முடியும். அதனால தான் இந்த கருத்தை சொல்லி இந்த நூல் அறிமுகத்துக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடுகிறேன்.